பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 25/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி மதியம் 1:52 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிசம் மாலை 5:21 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். சிறு சிறு செலவுகளிலும் கவனமாக இருப்பது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் அடர் நீலம். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகம் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். உங்கள் முழு திறனையும் பயன்படுத்தி லாபங்களை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் தன்னம்பிக்கைகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் பச்சை மற்றும் அடர் நீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட தூர பயணங்களுக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் சற்றே மிகுதியாக காணப்பட்டாலும் நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான் நிறம் அடர் நீலம் மற்றும் இளம் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிறைவு மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் நாளின் முற்பாதியில் சற்றே சங்கடங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். தந்தை வர்க்க உறவுகளின் ஆதரவு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான் நிறம் அடர் நீலம் மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வந்து போகும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் சற்றே சிரமங்கள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை ஓரிரு நாட்கள் தள்ளி வைத்துக் கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் கருநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான் நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவிக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படலாம். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான லாபங்களை காண்பீர்கள். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத விதமாக ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகலாம். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழல்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தாய் வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் ஆகாய நீலம் மற்றும் ஊதா. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.